பூரி ஜெகநாத் கஷேத்திரம் இந்த ஆலயத்திற்கு கிருதயுக காலத்து வரலாறு உள்ளது. இவ்வளவு பெரிய ஆலயத்தில் பிரதான தேவனாக கூறப்படும் ஜெகநாதர் என்றால் எல்லோரும் சொல்வது போல ஜெகநாதர் என்பது ஸ்ரீகிருஷ்ணர் என்றால் துவாபர யுகத்தில் அவதரித்த ஸ்ரீகிருஷ்ணருக்கு கிருதயுக கால வரலாறு எங்கிருந்து வந்தது? ஜெகநாதரின் பிரம்ம பொருள் என்ன? உண்மையிலேயே ஸ்ரீகிருஷ்ணரின் இதயம் இன்றும் பூரியில் இருக்கிறதா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக இன்று இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். இந்த உலகம் முழுவதற்கும் நாதனாகிய அந்த ஜெகநாதரின் பூரி கஷேத்திரம் அஸ்திகர்களின் வாழ்க்கையில் ஒருமுறை கண்டிப்பாக சென்று வர வேண்டிய இடம் என்பதில் மிக இல்லை. பல்வேறு தேவதைகள் உபாலயங்களுடன் சேர்ந்து அற்புதமான கட்டிடத்தில் வீற்றிருக்கும் பலபத்ரர் சுபத்ராவுடன் ஜெகநாதரை பார்ப்பதற்கு நம் 2 கண்கள் போதாது. இவ்வளவு பெரிய ஜெகநாதர் யார் என்று கேட்டால் நாம் எல்லோரும் ஒரே குரலில் சொல்வது ஸ்ரீகிருஷ்ணர் என்று. அப்படி என்றால் இந்த ஜெகநாதர் துவாபர யுகத்திற்கு பிறகு இங்கு தோன்றினார் என்று அர்த்தமில்லை. இந்த ஆலயத்திற்கு கிருதயுக கால வரலாறு உள்ளது. இதற்கு புராணங்களே சாட்சி. ஆம், பிரம்ம நாரத ஸ்காந்த புராணங்களில் இந்த ஆலயத்தின் குறிப்பிடம் உள்ளது. அது மட்டும் இல்லாம இராமாயணம் மகாபாரதத்திலும் பூரி கஷேத்திரத்தின் பெயர் நாம் கேள்விப்படுகிறோம். கேட்க அதிசயமாக இருந்தாலும் இது உண்மை. இந்த விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். பழங்கால கிருதயுகத்தில் இந்திரதிம்மனோ என்ற ஒரு ராஜா இருந்தார். அவருடைய மனைவியின் பெயர் கந்திச்சா. இவர்கள் தங்கள் ராஜ்யத்தில் மக்களுக்கு நல்ல ஆட்சி வழங்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். தோல்வி என்றே தெரியாத இந்து சமூகத்திற்கு ஒரு நாள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று எண்ணம் பிறந்தது. எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் உள்ளுக்குள் எங்கோ ஒரு இடத்தில் ஆசை இருக்கும். அதுபோலவே இந்த ராஜானின் மனதிலும் ஒரு சிறிய ஆசை எழுந்தது. அது என்னவென்றால் தன் கட்டப்போகும் ஆலயம் இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்க வேண்டும். எப்படியாவது தன் ஆலயம் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்று இந்திரதூனன் நினைத்து செயல்பட்டார். அப்படியே அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஒவ்வொரு ஆலயத்திலும் கடவுள் சிலை வடிவில் இருக்கிறார். ஆனா தன் ஆலயத்தில் நேரடியாகவே பகவான் கைகள் கால்களுடன் உயிரோடு இருந்தால் அப்போதுதான் உண்மையில் தன் ஆலயம் இந்த உலகத்தில் தனித்துவமானதாக இருக்கும், தன் பெயர் வரலாற்றில் நிலைத்திருக்கும் என்று அவர் நம்பினார். ஆனால் பகவானை கைகள் கால்களுடன் பூமிக்கு கொண்டு வருவது எப்படி என்று அவர் யோசித்தார். இப்படியே தொடர்ந்து நீலமாதவனை பற்றியே யோசித்து தவித்திருந்த அவருக்கு விஷ்ணுமூர்த்தி தோன்றி நீலாச்சலம் மலையில நான் நீல மாதவனாக கைகள் கால்களுடன் இருப்பதாக கூறினார். இதை சொல்லி அவர் மறைந்து விடுகிறார். உடனே எழுந்த இந்திரதிம்னன் நீலாச்சலம் என்ற காட்டில் உண்மையில் நீலமாதவன் இருக்கிறாரா என்று கண்டுபிடிக்குமாறு தனது படைக்கு உத்தரவளிக்கிறார். தனது ராஜ்யத்தின் 4 திசைகளிலும் 4 வரை அனுப்புகிறார். அந்த வகையில் ஒரு பக்கத்திற்கு ராஜபுரோகிதரின் சகோதரரான வித்யாபதியை அனுப்புகிறார். வித்யாபதி மிகவும் புத்திசாலி, அதே போல் எந்த வேலையையும் சாதிக்கக்கூடியவர். ராஜா அனுப்பிய அனைவரும் நீலாச்சலம் மலையை தேட ஆரம்பிக்கிறார்கள். ஆனா எங்கும் அவர்களுக்கு நீலாசல காடுகள் தென்படவில்லை. யாரிடம் கேட்டாலும் நீலாசலம் பற்றியோ நீலமாதவன் பற்றியோ எங்களுக்கு தெரியாது என்றனர். இதனால் வித்யாபதி தவிர மற்ற 3 நாடு திரும்பி தங்களால் இப்பணியை செய்ய முடியாது என தெளிவுபடுத்தினர். அத்துடன் அக்கனவு வெறும் தற்செயலானது, உண்மையில்லை என்றும் கூறினர். ஆனால் இந்திரத்யும்னன் மட்டும் வித்யாபதி மேல் நம்பிக்கை வைத்து அவர் நீலமாதவனை நிச்சயம் கண்டறிவார் என காத்திருந்தார். ராஜாவின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வித்யாபதியும் தானம் செல்லும் பாதையில் மரங்களும் வேர்களும் அனைத்தையும் சுற்றி நீலாச்சலம் காட்டுகளுக்கான வழியை தெரிந்து கொள்ள தனது முழு முயற்சியையும் செய்தான். ஒரு இடத்தில் குதிரை கூட செல்ல முடியாத அளவுக்கு அடர்ந்த காட்டை வித்யாபதி எதிர்கொண்டான். உடனே வித்யாபதி குதிரையிலிருந்து இறங்கி அதை அங்கேயே விட்டுவிட்டு நடந்து காட்டுக்குள் சென்றான். எந்த சுயநலமும் இல்லாம ராஜா சொன்ன பணியை முறையாக செய்ய வேண்டும் என்ற விருப்பத்துடன் தியாகத்துடன் தூக்கமோ உணவோ இல்லாம நீலம் மாதவனுக்காகவும் நீலாச்சலம் காட்டுகளுக்காகவும் தேடத் தொடங்கினான். திரும்பவும் போகாம பிறக்காம சாப்பிடாம ஓயாம எப்படியாவது நீலமாதவனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் விடாமுயற்சியுடன் விக்ரமாதித்யன் போல தேடி வந்த வித்யாபதி உணவு இல்லாமல் முற்றிலும் பலவீனமடைந்து ஒரு இடத்தில் சோர்ந்து விழுந்து விடுகிறான். இதை கண்ட நீலமாதவன் அவனுக்கு இரக்கம் கொண்டு ஒரு சிறிய கோலர் பையனாக அங்கே தோன்றுகிறான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னை தேடி வந்த வித்யாபதியை எழுப்பி அவனுக்கு குடிக்க சிறிது பாலை கொடுத்து, நீ நீலமாதவனை தேடி வரும் உன் பாதை சரியானதே, உனக்கு கண்டிப்பாக நீலமாதவன் கிடைப்பான் என்று சொல்லி மறைந்து விடுகிறான். இதனால் அதிர்ச்சியடைந்த சுற்றிலும் பார்த்தபோது அந்த பையன் எங்கேயும் காணவில்லை. நிச்சயமாக அந்த பையன் பகவானே என்று மனதில் நினைத்து குடித்த பாலை மூலம் சக்தி பெற்ற வித்யாபதி முன்னே நடக்க ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சிறிய ஏரி தெரிகிறது. அங்கே தண்ணீர் குடிக்க சென்ற வித்யாபதிக்கு ஒரு அழகான பெண் தெரிகிறார். அவளது பெயர் லலிதா. அவள் அங்கேயே இருக்கும் கோயகுடம் என்ற ஊரின் பெரிய மனிதரின் மகள். ஏற்கனவே திருமணமான வித்யாபதிக்கு அவளை முதல் பார்வையிலேயே மனம் கவர்ந்து விடுகிறது. ஆனால் அவள் தனது காதலை அவனிடம் சொல்லாமல் அவனை தனது வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறாள். அவள் தன் தந்தையிடம் அவரை அறிமுகப்படுத்துகிறாள். அதனால் வித்யாபதி கோயகுடமில் சில நாட்கள் தங்குகிறார். அப்போது அங்கு ஏதோ ரகசியம் இருப்பதை அவர் உணர்கிறார். லலிதாவின் தந்தையும் ஊர் பெரியவருமான விஸ்வவசு ஒரு காகிதத்துடன் நள்ளிரவில் காட்டுக்குள் செல்வதை வித்யாபதி கவனிக்கிறார்.
ஒரு நாள் லலிதாவிடம், உங்கள் அப்பா ஒவ்வொரு இரவும் எங்கே போகிறார் என்று வித்யாபதி கேட்கிறார். அவர் கேட்கும்போது லலிதாவின் முகத்தில் பதட்டம் தெரிவதை வித்யாபதி கவனிக்கிறார். நீலாச்சலம் நீலமாதவனுடன் தொடர்புடைய ரகசியமா என்றவர் கேட்க, அது ஒரு தெய்வ ரகசியம், என் அப்பா தினமும் அங்கு செல்வார், இதை யாரிடமும் சொல்லாதே என லலிதா கூறிவிட்டு அங்கிருந்து செல்கிறாள். சில நாட்களில் வித்யாபதி அவளை காதலித்து அந்த குடிசை மக்கள் முன்னிலையில் முறைப்படி திருமணம் செய்து கொள்கிறார். விழா முடிந்ததும் தன் மகளை மணந்த வித்யாபதிய, ஏதாவது விருப்பம் இருந்தால் கேள் என மாமனார் கேட்கிறார். அதையே சமயமாக கருதி வித்யாபதி, நீங்கள் எங்கு சென்றாலும் என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் என்கிறார். மருமகனின் இந்த ஆசையை கேட்டு மாமனார் தயங்குகிறார். இதுவரை அவருக்கே உரித்தான நீலமாதவனின் தரிசனம் அது. மருமகனுக்கு அந்த அனுபவத்தை அளிக்க அவரது சுயநலம் தடுத்தாலும் மருமகனின் முதல் விருப்பம் என்பதால் மறுக்க முடியாம சில நிபந்தனைகளுடன் வித்யாபதியை நீலமாதவனிடம் அழைத்துச் செல்ல விஸ்வபாஷு சம்மதித்தார். வித்யாபதியின் கண்களை கட்டி இரவு முடிந்ததும் அவரை தன்னுடன் அழைத்துச் சென்றார். விஸ்வவசு வித்யாபதியின் கண்கட்டை அவிழ்த்ததும் எதிரே ஒரு குகையும் அதன் அருகே சிறு நீரூற்றும் தெரிகிறது. ஒரு காகம் அந்த நீரூற்றில் மூழ்கி திவ்ய உருவம் பெறுவதையும் சொர்க்கத்திலிருந்து வந்த ரதம் அந்த மனிதனை அழைத்துச் செல்வதையும் வித்யாபதி நேரில் காண்கிறார். அந்த இடத்தின் மகிமையை அவர் உணர்கிறார். அவர் தம் மாமாவை பின்தொடர்ந்து அந்த குகைக்குள் நடக்கிறார். அந்த குகையில் ஸ்ரீ மகாவிஷ்ணு நேரடியாக நீலமாதவன் உருவில் தன் சரீரத்துடன் தன் திருவடிகளுடன் வித்யாபதிக்கு தோன்றுகிறார். அல்லாரா பகவானை பார்த்து தன்னிலை மறந்து நிற்கும் வித்யாபதியின் கண்களுக்கு உடனே கட்டுதல் போடுகிறார் விஷாவசு. அப்படி சிறிது நேரம் கழித்து வீடு திரும்பிய வித்யாபதி மழைக்காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் தம் மாமனார் தன்னை கண்களுக்கு கட்டுகள் போட்டு அழைத்து செல்லும் போது சில அவைகளை மூட்டையாக கட்டி தன்னுடன் எடுத்து சென்றார். வித்யாபதி தன்னிடம் கவனம் இல்லாம தம் மாமனார் பார்க்காம அவைகளை தூவி நீலமாதவனின் வீட்டுக்கு போகிறார். வித்யாபதி திட்டமிட்ட சூழ்ச்சி வெற்றி பெறுகிறது. மழை பெய்தவுடன் அவைகளிலிருந்து செடிகள் முளைக்கின்றன. அந்த செடிகள் மஞ்சள் நிற பூக்களுடன் வித்யாபதிக்கு நீலமாதவனின் வீட்டு தடம் காட்டுகின்றன. வித்யாபதி அந்த செடிகளை பின்தொடர்ந்து நீலாச்சலம் மலைகளை உள்ள கடற்கரைக்கு செல்கிறார். அங்கே நீலமாதவனை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். உடனே வித்யாபதி வீட்டுக்கு போய் தனது மனைவியை அடைத்து தனது மாமா மாமியாருக்கு வணங்கி மீண்டும் இந்திரதும் ராஜ்யம் நோக்கி பயணம் ஆரம்பிக்கிறார். ராஜ்யத்துக்கு வந்தவுடன் அவர் ராஜாவை சந்தித்து நடந்ததையெல்லாம் சொல்கிறார். அதேபோல் நீலாச்சல மலைகளுக்கு அருகில் உள்ள கோயகூட மக்கள் நீலமாதவனுடன் மிகுந்த தொடர்பு வைத்திருப்பதாகவும் அவர்கள் யாரையும் அங்கு செல்ல அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் கூறுகிறார். அந்த வார்த்தையை கேட்டவுடன் ராஜாவுக்கு அகந்தை எழுகிறது. நான் இந்த ராஜ்யத்தின் ராஜா, என் ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம் என் படையை தடுக்க முடியுமா, என் முயற்சியை நிறுத்த முடியுமா என்று பூலி தனது படைகளை நீலாச்சலம் மலைகள் நோக்கி அனுப்புகிறார். ராஜா வித்யாபதி சொன்ன குகையில் நீலமாதவன் இல்லை என்பதை காண்கிறார். கோம் நீர்க்குடம் எல்லாம் இருந்தாலும் நீலமாதவன் இல்லாததால் அந்த கிராமத்தின் தலைவரான விஸ்வவாசு கடவுளை மறைத்து வைத்திருக்கிறார் என்று நினைத்து அவரை சிறையில் அடைக்கிறார். அவசியம் இல்லாம தண்டனை வழங்கல. எவ்வளவு அடிச்சாலோ விஷுவிடம் எனக்கு எதுவும் தெரியாது என்பதே ஒரே பதிலாக இருந்தது. இதனால் ராஜா மிகவும் மனமுடைந்து போகிறார். நான் கோயிலையே கட்ட வேண்டும் என்று நினைத்தேன், அது தவறு இல்ல. எல்லா கோயில்களிலும் அல்லாம உனக்காக ஒரு சிறப்பு கோயில் கட்ட வேண்டும் என்று நினைத்தேன். அதில் நீ இந்த உடலில் வீட்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். உனக்காக தேடி அலைந்தேன். உனக்கு இங்கே வர விருப்பமில்லை என்றால் என் கண்களில் தெரிந்த அந்த நீல ஆடையில் நீ அந்த இடத்தில் வீட்டிருக்கிறாய் என்று சொல்ல வேண்டும். தயவு செய்து அருகில் வாரு சுவாமி என்று பகவான வேண்டுகிறான். நீலாச்சாரம் காடுகள்ல நீலமாதவன் எங்கே இருக்கிறான் என்று தெரிந்த பிறகும் அங்கு சென்ற போதும் பகவான் கண்ணுக்கு தெரியாததா இந்திரதனுடைய அகந்தை பெரும்பாலும் குறைந்து விடுகிறது. அங்கே விஸ்வவாசுவுக்கும் பகவான் எனக்கு மட்டும் சொந்தம் என்ற சுயநலம் கூட குறைந்து விடுகிறது. ஏனெனில் இத்தனை நாட்களாக தன் பகவான் என்று நினைத்த நீலமாதவனின் காரணமாகவே இப்போது தண்டனை அனுபவிக்க வேண்டியுள்ளது. இதனால் இப்படி இருக்கும்போது இந்திரதுண்டு பகவானை நினைத்து அவர் கிடைக்காமல் வருந்தி சோகமாக இருக்கிறார். இதை கண்ட ஜெகநாதர் அவருக்கு இரக்கம் கொண்டு கனவில் மீண்டும் தோன்றுகிறார். நான் ஒரு அழகான மர வடிவில் கடற்கரைக்கு வந்து சேர்வேன். அந்த மரத்தை என் உருவமாக கொண்டு ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்தால் அது என்னை நேரில் வழிபட்டதற்கு சமம் என்று அவர் சொல்கிறார். ராஜா அவர்கள் தன் படையுடன் கடற்கரைக்கு சென்று பார்த்தபோது அங்கே உண்மையிலேயே ஒரு பெரிய மரக்கட்டை கரை சேருகிறது. தன் படையை அனுப்பி அந்த மரக்கட்டையை ராஜ்யத்துக்குள் கொண்டு வருமாறு ஆணையிடுகிறார். சாதாரணமாக வந்திருக்க அது ஒரு சாதாரண மரம் அல்ல, அது பகவானின் சுயரூபம் என்பதால் எத்தனை பேர் இழுத்தாலும் அது நகரவில்லை. கடைசியில் யானைகளால் இழுத்தாலும் கூட அது நகரவில்லை.
அப்போது அனைவரும் கவலைப்படத் தொடங்கிய போது ஆகாசவாணி ஒலிக்கிறது. அந்த மரக்கட்டை யாராலும் எடுக்க முடியாது. நீங்கள் சிறையில் இருக்கும் நீலமாதவனின் பரமபக்தியான விஸ்வவாசுவை அழைத்து வர வேண்டும். அவனே அதை உங்கள் ராஜ்யத்துக்குள் கொண்டு வர முடியும் என்று அறிவிக்கிறது. இதை கேட்டதும் இந்திரதும்னு தனது அகம்பாவத்தை எல்லாம் விட்டு எந்த கையால் விஸ்வவாசுவை கட்டியிருந்தாரோ அதே கையால் அவனை சிறையில் இருந்து விடுவித்து எந்த வாயால் பெருமையாக பேசியாரோ அதே வாயால் விஸ்வவாசுவை வேண்டிக் கொள்கிறார். விஸ்வவாசு அவரை கடற்கரைக்கு அழைத்து வருகிறார். விஸ்வவாசு தன் வாழ்நாள் முழுவதும் மிகுந்த பக்தியுடன் வழிபட்ட இறைவன் யானைகள் இழுத்தாலும் நகராத அந்த மரக்கட்டை தன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறான் என்று அறிந்து மகிழ்ச்சியில் ஓடோடி கடற்கரையை அடைந்து அந்த மரக்கட்டையை இழுத்தபோது அது எளிதாக நகர்ந்தது. மேலும் அந்த நாளில் அந்த ராஜ்யத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நேரில் பகவத் சுரூபமான அந்த மரக்கட்டையை வணங்கி தங்கள் ராஜ்யத்திற்கு அந்த விஷ்ணுமூர்த்தி வந்ததற்காக மகிழ்ச்சியில் மூழ்கினர். உடனே ராஜா தன் ராஜ்யத்தில் புகழ்பெற்ற சிற்பிகளை அழைத்து அந்த மரக்கட்டைக்கு தெய்வ ரூபம் கொடுக்கும்படி உத்தரவிடுகிறார். ஆனால் பலர் அந்த சிற்பத்தை செய்ய முடியாது, பகவத் ஸ்வரூபமான அந்த மரக்கட்டையை தாங்கள் செதுக்க முடியாது என்று பின்வாங்கினார். சிலர் மட்டும் செதுக்க ஒப்புக்கொண்டு வேலை ஆரம்பித்ததும் செதுக்கும் ஒளிகள் முற்றிலும் முறிந்து போய்விடும். அப்படி இருக்க ராஜா அந்த மரக்கட்டையை எப்படி செதுக்க செய்தார்? இறுதியில் அதை யார் செதுக்கியார்கள்? ஜெகநாதரின் உருவம் அந்த மாதிரி இருக்க காரணம் என்ன? அந்த விக்கிரகங்களுக்கு பின்னால் உள்ள ஒரு விசித்திரமான கதையை அடுத்த பாடலில் தெரிந்து கொள்வோம். பார்ட் 2 பார்க்க விரும்பினால் கமெண்ட்ஸில் பார்ட் 2 என்று எழுதுங்கள். அதேபோல் நம்முடைய யுனைடெட் ஒரிஜினல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யவும். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் தேவை. கோவிந்தா கோவிந்தா.